கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் பேக்கப். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கான்ஃபிகரிங் டேட்டா ஃபோல்டர், மெயினாக அதை எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா ஃபோல்டரை செட் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி கம்பெனியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டர் நேம் கொடுத்து அந்த நேமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்தோம். பட் அந்த மாதிரி கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கம்பெனி நேம்ஸ்லாம் லிஸ்ட் அவுட்டு ஆகலை. ஓகே, இப்போ டேலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் இன் எஜுகேஷன் மோடில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நேம் ஆஃப் த கம்பெனி எதுவும் இல்லை. பட் ஆக்சுவலாக நான் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் கம்பெனி கொடுக்குறோம், எந்த கம்பெனியும் லிஸ்ட் அவுட் ஆகலை. இப்போ லிஸ்ட் அவுட் ஆகணும்னா ஒரு வழி என்ன அப்படின்னா, இங்கே பாத்தில் போயிட்டு நம்ம ஆக்சுவலாக எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த பாத் வந்து என்ட்ரி போடலாம். பட் இது ஒவ்வொரு முறையும் என்ட்ரி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ரைட்டு, இப்போது ஆக்சுவலாக நம்ம டேட்டாவை எங்கே வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வரேன். டி டிரைவில் டேலி இஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளார டேட்டா ஃபோல்டருக்குள்ளார இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது நான் இந்த டேட்டான்ற ஃபோல்டரை நான் இப்போ என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும். சரி, எங்கே சார் கான்ஃபிகர் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த tally.ini ஒரு ஃபைல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை ரைட் கிளிக் அடித்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எங்கே இருக்குது, டி டிரைவில் டேலி இஆர்பின்னு இருக்குது. இந்த ஃபோல்டரில் தான் இருக்குது. அப்போது முதல்ல அந்த ஃபோல்டருக்கு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டி டிரைவில் டேலி இஆர்பி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா tally.ini இருக்குது. சில மெஷினில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போஸ் உங்களுடைய மெஷினில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் வியூன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த டிக் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபோல்டருக்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இது டிஸ்பிளே ஆகும். அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்னு வருது. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நோட் பேடில் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம், நோட் பேடில் எடிட் பண்ணலாம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை லொக்கேஷன் ஆஃப் டேட்டா ஃபைல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி எடுத்து டி டிரைவில் டேலி இஆர்பி 9ல் இப்போ எனக்கு நல்லா தெரியும் டேட்டா ஃபோல்டர் எதுன்னு. டி டிரைவில் டேலி இஆர்பி 9ல் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர். இது நான் செட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ டேலியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டேலியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கலெக்டிவ் நாலேஜ் அகாடமி அப்படின்ற கம்பெனி செலக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இது புரிஞ்சது இல்லைங்களா? ரைட், இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கப். ஏன் சார் எடுத்த உடனே பேக்கப் யாராவது சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னா நான் அப்படி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேலி அப்படிங்கிறது டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இப்போது ஒரு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்டா இல்லை, நம்ம வேணுன்னா கூட மறுபடியும் இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டேலிங்கிறது வந்து இதில் பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஸ்கெட்யூல் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கோம், 10 நாள் கழிச்சு அது என்ன 10 எக்ஸ்பென்ஸ் போட்டோன்றது நமக்கு ஞாபகம் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓவராலாக என்ன நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன சப்ஜெக்டில் டைப் அடித்தோம் அப்படின்னா அதை மாற்றி கூட நம்ம டைப் அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
இந்த டேலி மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் நம்ம டைப் அடிக்கும்போது பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேக்கப்பை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா மந்த்லி டேட்டா, அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசியிலையும் இல்லை ஒவ்வொரு மாதம் அக்கௌண்ட் முடியும் போதும் ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். போன மாதத்துக்கு உண்டான டேட்டா எல்லாமே ஃபீட் பண்ணியாச்சுங்க அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு பேக்கப் எடுத்து ஒரு இடத்துல வச்சிடணும். அது இல்லாமல் வீக் டேஸு டேட்டாவை வந்து பேக்கப் எடுக்கணும். இது ரொட்டேஷனில் இருக்கணும். சரி, இது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது என்னுடைய டேட்டா இந்த டேலியில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்கப் எப்படி எடுக்கிறோன்னா, இப்போ நான் இ டிரைவில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், டேலி பேக்கப். இப்போது இதில் மந்த்லி பேக்கப்புக்கு நான் ப்ரொவிஷன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2018-19 ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 9வது மாதம் வரைக்கும் எனக்கு வந்து பேக்கப் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார என்ன பண்ணுவேன்னா இந்த டேட்டா ஃபோல்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து காப்பி பண்ணி போட்டுருவேன். இப்போது இந்த மாதம் ஃபுல்லாக போகும். இந்த மாதம் முடிச்ச வாட்டி அடுத்த மாதம் எண்டில் என்ன பண்ணுவேன், மறுபடியும் 10/2018 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அந்த மாதத்தினுடைய டேட்டாவை காப்பி பண்ணி இதுக்குள்ளார போட்டுருவேன். அப்போது என்ன இது வரும் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து செப்டம்பரில் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு, டேலி ஆகிட்டு இருந்தது, அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி என்ன ஆக்சுவலாக ஏதாவது தப்பு நடந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வசதி இருக்கும். இது வந்து மந்த்லி டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணுறோம், டேலி பேக்கப்னு ஒரு ஓவரால் ஃபோல்டர், அதுக்குள்ளார மந்த்லி பேக்கப்புக்கு முன்னால் ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதம் முடியும் போதும் அந்த மந்தில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா ஃபோல்டர் அப்படியே தூக்கி இங்கே போட்டுருங்க. ஓகே, இது ஒரு பேக்கப். இன்னொன்று என்ன அப்படின்னா டெய்லி பேக்கப். ஒன்று எப்படின்னா டெய்லி பேக்கப், இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷனில் பேக்கப் காப்பி பண்ணும். இப்போ இன்றைக்கி எப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டேன்னு வச்சுங்களேன், மண்டேன்னு ஃபோல்டர் போட்டுட்டு மண்டே ஈவினிங் போகும்போது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதுக்குள்ளார பேஸ்ட் பண்ணிடணும், ஓவர் ரைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நாளைக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டியூஸ்டேன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு டியூஸ்டேவில் காப்பி பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்படியே காப்பி ஆகிட்டே போகும். மறுபடியும் சாட்டர்டே முடிஞ்சு அடுத்த மண்டே வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா இதில் ஓவர் ரைட் பண்ணிடலாம், அப்படியே ஒரு ரொட்டேஷனில் வரலாம். இது எதுக்காக சார் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நீ காலையில் வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எதுவும் ஓப்பன் ஆகலை, கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் டே என்ன, இன்றைக்கி மண்டேனா அப்போ லாஸ்ட்டு என்றைக்கு இருந்திருக்கோம் சாட்டர்டே அவனுடைய பேக்கப் எடுத்து நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போது இந்த மாதிரி பேக்கப் நீங்கள் எடுக்கணுங்க. டெய்லி பேக்கப் என்ன பண்ணணும், டெய்லி ஈவினிங் போகும்போது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஃபோல்டரில் ஓவர் ரைட் பண்ணிட்டு போயிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் எல்லா அக்கௌண்ட்ஸும் ஃபைனலைஸ் பண்ண வாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார டேட்டா ஃபோல்டர்லாம் காப்பி பண்ணிக்கணும். இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறோம், இந்த செப்டம்பர்னுடைய டேட்டாவை நான் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போ டி டிரைவில் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இப்போது இதை என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, டேட்டா ஃபோல்டர் இது இருக்குது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், டேட்டா ஈக்குவல்ஸ் இப்போது இதை போட்டுறேன் இ டிரைவில். இந்த இதை இப்போ இதுதான் கரண்ட் டேட்டா. நான் என்ன பண்ணுறேன், இ டிரைவில் இங்கே இருக்கிறத என்ன பண்ணுறேன்னா நான் செட் பண்ணிடுறேன். இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு டேலியை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இ டிரைவில் இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி எனக்கு டேட்டா வந்து இங்கே ரிப்போர்ட்லாம் வரும். அப்போது நான் என்ன பண்ணலாம், ஏதாவது வெரிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு, ஓகே இந்த இடத்துல கம்பெனி செலக்ட் ஆகலை, ஏன் செலக்ட் ஆகலை, தப்பாக பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன், சாரி நான் வந்து டேட்டாங்கிறத மிஸ் பண்ணிட்டேன், டேட்டாவை போட்டுடுறேன்.
இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட். ஓகே, இப்போது இது வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த மாதிரி பேக்கப் உன்னுடைய டேட்டா போட்டுட்டு நம்ம ரன் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இந்த வவுச்சர் தான் மிஸ் ஆகிருக்கு இல்லை இந்த அமௌண்ட்டு தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போயிட்டு நம்மளுடைய லேட்டஸ்ட்டு பார்த்து அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கப் எப்படி பண்ணுறீங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி டிரைவில் tally erp9/data tally.erp9.data மறுபடியும் ஒர்க்கிங் ஃபோல்டருக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து கான்ஃபிகரேஷனை வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் வந்து மாற்றுறோம், டேட்டா ஃபோல்டர்னுடைய கான்ஃபிகரேஷன் மாற்றுறோம், அதே மாதிரி பேக்கப் நம்ம எப்படி பண்ணினோம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு டெஸ்ட் பண்ணிவிடுங்க. பேக்கப் டேட்டாவுக்கு எப்படி நம்ம வந்து டெம்பரரியாக வந்து டேட்டா பார்த்து செட் பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபை பண்ணோம், இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி இன்றைக்கி பார்த்துட்டு வாங்க நாளைக்கு கேட்வே ஆஃப் டேலி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.